Hello friends, வணக்கம் and welcome to my channel Cook with Sharanya. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் சண்டே அன்னைக்கு போன ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூனாக நாங்கள் கிளம்புனோம். இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா டெவான் அவென்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த பிளேஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? அங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ், இந்தியன் ட்ரெஸ் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மினி இந்தியானே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி ஸ்டோர்ஸ் ஃபுல்லாகவே அங்கே இருக்கும். இப்போது நாங்கள் அந்த டெவான் அவென்யூக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, வந்து அந்த மினி இந்தியா யூஎஸில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் ஸ்னோலாம் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்னோ இருக்குது. அது வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் வந்து மெல்ட் ஆகலை. இப்போ போகிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கூட இலையே இல்லை. நம்மளுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வின்டர் டைம் எல்லாமே வந்து இப்படி தான், மரத்தில் இலையே இருக்காது. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே நாளில் டக்குன்னு வந்து எல்லா மரத்துலேயும் வந்து இலை வந்துடும். அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இலை வருதுன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே இலை வந்த மாதிரி இருக்கும். இப்போ போகிற வழியில் ஏடிஎம்க்கு போயிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லா ஏடிஎம்மே இந்த மாதிரி டிரைவ் த்ரூ ஏடிஎம் தான். நம்ம வந்து இறங்கணும்னு அவசியம் இல்லை, காரில் இருந்தே காசு எடுத்துக்கலாம். அது வந்து இந்த வின்டர் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம குளிர் அடிச்சிச்சுன்னா வெளியே இறங்கி காசு எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால இது ரொம்ப ஈஸியாக நம்ம உட்காந்துட்டே வந்து காசு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது டெவான் அவென்யூக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்கும். நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட், நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இங்கே, இந்தியன் ஷாப்ஸு. இங்கே வந்து ஒரு மைசூர் உட்லேண்ட்ஸ், உடுப்பி ஹோட்டல், ஹைதராபாதி ஹவுஸ்னு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நிறைய இந்தியன் ஸ்வீட்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் இந்த ஹைதராபாதி ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஹைதராபாதி ஹவுஸில் பிரியாணி எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறமா இங்கே ஹலீமும் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஹலீமும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் வந்து ஹலீம் வந்து ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பிரியாணி இந்த மாதிரி ஹைதராபாதி ஸ்டைல்ஸ் பிரியாணி தான் கிடைக்கும். சிக்கன் பிரியாணி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு காம்பினேஷனாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவாது இந்தியன் ஃபுட்ஸ் சாப்பிடணும்னு நினச்சா இந்த டெவான் அவென்யூ வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாப்பாடுமேவும். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து வாக்கிங் மாதிரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இந்த டெவான் ஸ்ட்ரீட்டில் பார்க்கிங் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம எங்கேயாவது காரை பார்க் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த டெவான் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஜாய் ஆலுகாஸ், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்னு எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸும் இருக்கும். நம்ம நடந்து போகும்போதே பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரீட்டு மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் எப்போவுமே. நம்ம சென்னையில் இருக்க டி நகர் மாதிரி எப்போவுமே வந்து கூட்டமாகவே தெரியும். இது நம்ம ஊர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நிறைய ஷாப்பில் நம்ம ஊர் ட்ரெஸ்ஸஸ் நிறையாவே கிடைக்கும். இங்கே ஜாய் ஆலுகாஸ், மலபார் கோல்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கெலாம் வாங்கணுன்னா கூட சின்ன சின்ன கம்மல் வளையல்லாம் கூட நிறையா கிடைக்கிது இங்கே. ஆனால் இங்கே வந்து அந்த வெள்ளி நகையெல்லாம் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அது ஏன்னு தெரியலை. நம்ம கொலுசு வாங்கணுன்னா கூட நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கிறதில்ல. அது வந்து நாங்கள் இங்கே கொலுசு வாங்கணும்னு சொல்லி தான் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லா கடையிலையும். ஆனால் இங்கே வந்து வெள்ளி நகையெல்லாம் வந்து எதுவும் கிடைக்கிறதில்ல. ஆனால் இங்கே வந்து மற்ற தங்க நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷனுமே இருக்கும். சின்ன சின்ன கடைங்க கூட இங்கே ரீகல் ஜுவல்லரி, எம்பி ஜுவல்லரிஸ்னு நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுன்னு. ஏதோ நம்ம ஊர் ரோட்டில் வந்து நடந்து போகிற மாதிரியே இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கேயும் நிறைய சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. இங்கே சிகாகோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெவான் அவென்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏதோ இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்கும். நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இங்கே ஜுவல்லரி ஷாப் மட்டும் இல்லைங்க, நம்ம ஊருக்காரவங்க வந்து இங்கே நிறையா வந்து பியூட்டி பார்லர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங்லேருந்து மெகந்தியிலேருந்து இங்கே எல்லாமே வந்து இங்கே பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஊர் கேரம் போர்டெலாம் கூட கிடைக்கிது.
நாங்கள் இந்த டவான் அவென்யூக்கு எதுக்கு வருவோம்னா இந்த இந்தியன் ஃபுட்டுக்காக தான் வருவோம். எங்கள் வீட்டில் இருந்து இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், இருந்தாலும் இங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், அதனால இங்கே வருவோம். அப்புறம் இங்கே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். இங்கே வரும்போது ஸ்வீட்ஸ்லாம் கூட வந்து வாங்கிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வெளியே இருந்து பார்க்கையில் இந்த கடையில் ஃப்ரெஷ் சுகர் கேன் ஜூஸ் வந்து கிடைக்கிதுன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் இருக்கையில் சுகர் கேன் ஜூஸ் குடித்தது. இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எங்கேயும் பார்க்கல. சரி, ஃபஸ்ட் டைமாக பார்த்ததுனால எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஃப்ரெஷ் ஜூஸுங்கிறனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ளேவருக்காக லெமன் ஜிஞ்சர்லாம் கூட ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு கப் இது வந்து பார்த்திங்கன்னா $5. அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வேறு எங்கேயுமே வந்து இங்கே நான் கிடைக்குதுன்னு பார்க்கல, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினோம். நாங்கள் சுகர்கேன் ஜூஸ் குடிச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.